ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல ஆண்டவர், உங்களை நேசிக்க வல்லமையுள்ள தேவன், உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிற தேவன். இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இன்னொரு நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேற்றைய தினத்தில் நம்மோடு தேவன் இருந்தார். நம்முடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்தார். மீண்டும் இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் இந்த நாளிலே எனக்கு ஜீவன் சுகன் பலத்தை கொடுத்து என்னை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நம்முடைய சமூகத்தை வருகிறேன் என்று சொல்லி அப்படி இருக்கிறது எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை போற்றுவேன் நாள் முழுதும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ரெண்டு கல்லை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? நீர் தான் என் நேசர் ஆண்டவரே. இந்த உலகம் என்னை நேசித்தாலும் நான் உம்மை நேசிப்பதில் எந்த ஆண்டவரே மாறுபாடான கருத்தில்லாதபடி முழு உலகத்தோடு நீ நேசின்னு சொல்லி இருக்கிறீரப்பா. இந்த காலை பொழுது நம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன்ப்பா. நீர் எப்படியாவிலும் என்னை வந்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பு என்று சொல்லி இந்த காலை பொழுது என்னை தருகிறேன் என்று சொல்லி இருக்கிற இடத்துல எல்லா கல்லை வைத்தி நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை போற்றுவேன் நாள் முழுதும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கம்பீரமாய் சத்தமாய் சொல்லுவோமா? இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. மார்பில் எப்படியே கரங்களை வைத்து சொல்லுங்க. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாளில் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு பாடலை பாடி அப்பாவுக்கு அந்த காலை பொழுதே நான் நன்றி செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்.
யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, 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 பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். கர்த்தர் நம்முடைய கூடாரத்தை அழகாய் மாற்றுவார். நம்முடைய சரீரத்திற்கும் எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் நாளிலே நம்மை விட்டு அதிர்த்த செய்வார். ஆகவே சந்தோஷமாய் என் கூடாரத்தை உம்முடைய கரங்களால் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எங்களை வந்து ஆசீர்வதித்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நான் உயர்த்திருப்படினாலே நீர் எங்களை பலப்படுத்தி உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன். நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன். நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவேன். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவேன். யாக்கோபே, 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 என் யாக்கோபே, 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 பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். சொல்லுங்க, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. எனது முகம் இனி வெட்கம் அடைவதில்லை, ஏன்னா என் அப்பா என்னோடு இருக்கிறாரு. உம்முடைய முகத்தை பிரகாச பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. என்னை உம்முடைய கலப்பு கொடுக்கிறேன். உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை. உமது முகம் இனி சோர்ந்து போவதில்லை. உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை. உனது முகம் இனி சொத்து போவதில்லை. நீ என்னால் என்னும் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் என்னும் மறக்கப்படுவதில்லை. சொல்லுவோம், யாக்கோபே, 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 என் யாக்கோபே, 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 பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். சொல்லுங்க, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். அப்படியே ரெண்டு கரலை உயர்த்தி சொல்லுவோம், யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். கம்பீரமாய், யாக்கோபே, 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 என் யாக்கோபே, 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 பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, இனி எனக்கு பயம் இல்லை அப்பா.
எனக்கு துன்பம் இல்லை, கவலை இல்லை, நீர் என்னை சந்தித்திருக்கிறீரே. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். கர்த்தர் நம்மோடு இந்த நாளில் முழுவதுமாக இருந்து நம்முடைய வழியிலெல்லாம் வெற்றி சிறுக்கும்படி கர்த்தர் நம்மை நாளே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 8வது அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 13 வரை. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பதற்காக நியூ கிரேஸ் டிவியின் ஃபவுண்டர் மற்றும் பிஷப் எஸ் சார்லஸ் ஐயா அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய ஒரு தியானத்தை நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா? இன்றைக்கு மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கப்பர்நகூமில் ஒரு 100க்கு அதிபதியை சந்தித்து அவனுடைய வேலைக்காரனை ஆண்டவர் சொஸ்தமாக்குகிறார். கப்பர்நகூமுக்கு போய் சொஸ்தமாக்குறாரா? பார்க்கலாமா? ஒரு செகண்ட்களை மூடி அதற்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசுங்க தூய ஆவியானவரே. ஆழமான சத்தியங்கள், கருகளான ஞானத்தை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவரே, எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நாம் மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, கப்பர்நகூமில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. 100க்கு அதிபதி என்ன செய்கிறார்? அவர்கிட்ட வராரு. வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், அவனை விடுதலை ஆக்கணும்,
அப்போ இயேசு சொல்றார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து என்ன செய்வேன்? அவனை சொஸ்தமாக்குவேன். அப்போ அதற்கு அவன் சொல்றான், 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். மிகுந்த ஒரு தாழ்மையோடு கூட ஒரு வேலைக்காரனுக்காக அரசாங்க அதிகாரி அவர் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்துவினிடத்தில், இங்கே தான் என்னுடைய வேலைக்காரன், இவற்றை தான் சுகமாக பாதையுண்டு. அந்த வேலைக்காரனை அக்கறையோடு எடுப்பதற்கு எவ்வளவு ஒரு தாழ்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ஏசப்பா ஒரு ஊரில் பிரவேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஊரில் இருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சொல்யூஷனுக்காக தேடி வருவாங்க. அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, கப்பர்நகூமில் இயேசு பிரவேசித்த போது, இயேசு ஒரு இடத்துக்கு போகிறாரு, அந்த இடத்துல 100க்கு அதிபதியாக இருக்கிறவன் ஒருத்தன் வரான், 100 பேருக்கு அதிபதி. அப்போ இயேசு கிறிஸ்து உங்க வீட்டில் இருந்தார் அப்படின்னா, உங்களை தேடி ராஜாக்களும் பிரபுக்களும் கால்நடையா வருவாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, உங்க இருதயத்துக்குள் இயேசு இருந்தா உங்களை தேடி ராஜாக்கள் வருவாங்க, உங்களை தேடி அதிகாரிகள் வருவாங்க, உங்களை தேடி பெரிய பெரிய பிரமுகர்கள் வருவார்கள். இன்று காலையில் இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன் என்பதற்காக அவர் பேசுகிறார். 100க்கு அதிபதி அவன் உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை தேடி வரான். உங்க வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது. ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்துவை வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது இயேசு கிறிஸ்து அவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு, உன்ட்டு ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே என்கிட்ட என்ன குறை இருக்குது சொல்லுங்கள். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணினாயா? கனம் பண்ணினேன். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு நீ தொழுது கொள்ளணும். இதெல்லாம் கடைப்பிடிச்சிருக்கியா? அவன் சொல்கிறான், நான் சிறு வயது முதற்கொண்டு இதெல்லாம் கடைப்பிடிச்சிருக்கேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னன்னா, உனக்கு உள்ளது எல்லாம் வித்து போட்டு இந்த தரித்திரம் இருக்கிறான் பார்த்தியா, இவனுக்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த பெரிய ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சிட்டான்? அவன் இருதயம் வந்து எது மேலே இருக்குதுன்னு ஆண்டவர் கண்டுபிடிச்சார். அந்த நித்திய வாழ்க்கையை அவன் என்ன நினச்சிருக்கிறான், என்னவா நினச்சிருக்கான் அப்படிங்கிறத ஆண்டவர் தெரிந்து அவன்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் அவன் இருதயம் நித்திய வாழ்க்கைனா அவனுக்கு என்ன, அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான். அந்த ஐஸ்வர்யம் சொத்து பத்துக்கள் நிறையா இருந்துச்சு. அப்போது நித்தியமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நான் வாழ்ந்தேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கலாமே, இந்த உலகத்தை பற்றிய ஒரு சிந்தனையாகவே அவனுடைய இருதயம் இருந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளையே, தன் சொந்த சகோதரனை நேசிக்காதவன் காணாத என்னை எப்படி நேசிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த 100க்கு அதிபதி அதான் அவன் சொல்றான் பாருங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போறான், வானா வரான், இதை செய்யனா அவன் செய்யறான், உட்காருனா உட்கார்றான், எடுத்து கொடுனா எடுத்து கொடுக்குறான். அப்போ அவனோட அதிகாரம் எப்படிப்பட்டதா இருக்குது? அங்க வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் அந்த வேலைக்காரனுக்காக அந்த அதிகாரியே தேடி வரான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே,
நம்ம எப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் நம்மளை தாழ்த்துறோமா? தாழ்மை உள்ளவங்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறாராமா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு குறை என்னன்னா, உன் இருதயம் எதை பற்றி இருக்குது, எதை பற்றி பிடிச்சிட்டு இருக்குது, எதை பற்றியே இருந்து கொண்டு இருக்கிறது. நிறைய காரியம், நிறைய சத்தியத்தை நீங்க கேட்கலாம். நீங்க விதைச்சிங்கன்னா அறுவடை செய்யப்படுவீர்கள், நீங்கள் செழித்திருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் இவ்வளோ விதைக்க, இவ்வளோ காரியத்தை விதைங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் உங்களுக்கு இன்னொரு காரியம் சொல்கிறேன். இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும். இந்த ஆத்துமா எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது நீ எதை தேடணுமாமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும், மற்ற எல்லாமே கூட கொடுக்கப்படும். முதல் காரியத்தை நாம் சத்தியத்தை சத்தியமாக தெரிந்து கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுவார், தெளிவாக பேசுகிறாரு. உன் இருதயத்தை முதல்ல ஆண்டவர் பார்க்குறாரு, பார்த்து அதை கிளன்சஸ் பண்ணுறாரு. அதை அவன் விட்டு கொடுக்கல. அந்த ஐஸ்வர்யவன் என்ன செய்யலை? விட்டு கொடுக்கல. அவன் இருதயம், உன் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே அவன் இருதயம் இருக்குமாமா. அப்போ நீ பொக்கிஷமாக எதை நினைக்கிற? உன் சொத்து பத்து நினைக்கிறையா? நீ சம்பாதித்த நிலப்பிழங்களை நினைக்கிறையா? உன்னுடைய காரியத்தை எல்லாம் நினைக்கிறியா? ஒரு ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? தன்னுடைய விளைச்சலை அவன் நெற்குவையில் குவியலாக குவித்து வைத்து அது மேலே படுத்துட்டு அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்து பேசுகிறான். சே ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குற, ஏன் தீங்குற? இதெல்லாம் உனக்கு தான். எதை? தானியத்தை பார்த்து, இதெல்லாம் உனக்கு தான். களஞ்சியத்தில் நிரப்பிட்டு, இதெல்லாம் உனக்கு தான். அவனோட ஆத்துமா எது மேலே இருக்குது? சாப்பாட்டு மேலேயே இருக்குது இல்லையா? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே அவ்வளோ ஓட்டம். ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு வேணும்னு அவருக்கு தெரியும். தேவப்பிள்ளையே, ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிற தேவப்பிள்ளையே, ஆண்டவர் உன்னை நோக்கி சொல்லுகிறார். அவருக்கு உனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவனோட பேசுறாரு. உன் இருதயம் அங்கே இருக்குது. எது மேலே இருக்குது? எதை பற்றியதாகவே இருந்து கொண்டு இருக்கிறது? பணத்து மேலே இருக்குதா? பொருள் மேலே இருக்குதா? பெண் மேலே இருக்குதா? பொண்ணு மேலே இருக்குதா? மண்ணு மேலே இருக்குதா? உன் கரத்தையே நீ நம்பிட்டு இருக்கிறியா? இல்லை மற்றவங்க கரத்தையே நம்பிட்டு இருக்கிறியா? மனைவியவே நம்பிட்டு இருக்கிறியா? இல்லை புருஷனையே நம்பிட்டு இருக்கிறியா? நண்பர்களையே நம்பிட்டு இருக்கிறியா? உன் இருதயம் எங்கே இருக்குது? எதில் சிக்கி இருக்குது? அந்த சிக்கின இருதயத்தை ஆண்டவர்கிட்ட நீ கொடுக்கணும். கரெக்டாக அவன் கொண்டு வந்தான். ஆண்டவர் சரி செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தாரு. ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? நீ வித்து தரித்திரக்கு கொடு. அப்போ தரித்திரனுக்கு கூட அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். பாருங்க, அவன் தரித்திரன். நம்ம யாராச்சும் தரித்திரனுக்கு கொடுப்போமா? சொல்லுங்க. அவனே தரித்திரம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. அந்த பாத்திரம் சுத்தமா இருக்குது அப்படின்ட்டா இல்லை, அதற்கு அவன் பாத்திரமா? நீ பிச்சை போடு. பிச்சை போட்டா உன்னோட காரியம் சுத்தமாகும் வேதம் சொல்லுது. ஆனா இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சான்? ஆண்டவர் சொல்ல, தரித்திரனுக்கு நீ கொடு. தரித்திரமா இருக்கிற அவனுக்கு கொடுத்துட்டு நீ வா. அவன் இருதயம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல இருந்துச்சு. ஆண்டவரை விட்டுட்டு அவன் போயிட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைஞ்சாலும் நுழையலாம்ப்பா, ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் அவன் மனம் திரும்பினான்னு என்ன செய்யலாம்? கண்டிப்பாக அவனையும் நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறார். ஒரு வாய்ப்பு. ஐஸ்வர்யான் வரான், ஆனால் அவன் இருதயம் எங்கில்ல?
ஆண்டவர்கிட்ட இல்லை. ஆனால் இங்கே ஒரு பெரிய அதிகாரி வராரு. அந்த அதிகாரி இயேசுவின் இடத்துல வந்த உடனே அவன் இருதயம் எப்படி இருக்குது பாருங்க. அதனால தான் ஆண்டவர் நான் வந்து அவனை சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படியோ நம்ம வாழலாம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார், நம்முடைய ஆவியை நிறுத்தி பார்க்கிறார். நம்ம எதுலேயும் தப்பிச்சுக்கவே முடியாது. ஆமாம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். என்னங்க ரொம்ப நீங்கள் அந்த ஆத்மா இப்போதான் வந்திருக்குது, அந்த ஆத்மாவை போயிட்டு நீங்கள் கடிஞ்சு பேசுகிறீங்க. அவங்க விடுதலை ஆகணும் அப்படின்னா அந்த சத்தியம்தான் அவங்கள விடுதலை ஆகும். எது சரி எது தவறுங்கிறது அவங்க தெரியணும் இல்லையா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியுங்க. உங்களை ஆசீர்வதிக்காம வேற யார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? ஆலயத்தை நோக்கி நீங்க வந்திருக்கிறீங்க, ஆண்டோட வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்கள் லீபனோனின் கேதுரு மரத்தை போல பனைய போல செழிப்பீங்க. அது 100க்கு 100% உண்மையான காரியம். ஆனா ஆண்டவர் அந்த கனியை கொடுக்கும்படியாய், அந்த விளைச்சலில் பலனை கொடுக்கும்படியாய் அவர் சுத்தம் செய்வதற்கு இடம் கொடுக்கணும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, என் உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள். அப்போ சுத்தமாவதற்காக ஆண்டவர் உங்களை இதுதான் சரி இதுதான் தவறு, இப்படி இருந்தா இந்த ஜெபம் கேட்கப்படும், இப்படி நீ ஜெபம் பண்ணு மகளே, இப்படி என்ன சந்தி மகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற அறிவுரையை நாம் கேட்க செவி சாய்ப்பது இல்லை. ஒரு ஐஸ்வர்யம் அவன் இருதயம் எங்க இருக்கு, ஆனா இவன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க. இந்த வேலைக்காரனுக்காக போராடுகிற இருதயம். ஆண்டவரே எனக்கு இவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது, இந்த அதிகாரத்தையெல்லாம் நான் யூஸ் பண்ணல, தாழ்மையாக வந்து கேட்குறான். அது ஒன்று சொல்கிறான் பாருங்க, அந்த வார்த்தை அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். இந்த நம்ம ஆண்டவர்கிட்ட இதுதாங்க கேட்கணும். இந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, என் வீட்டுக்குள் நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. தாழ்மையான ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவனோட ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, எனக்கு உரிமை இருக்குது. கண்டிப்பாக உரிமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் ஆண்டோட பிள்ளைங்க, ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்க, உங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குங்க இருக்குது? கண்டிப்பாக உங்கள் ஜெபம் கேட்கப்படும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த இருதயம் உண்மையாலுமே அந்த புறா கண்களில் எப்படி கண்ணில் அப்படியே இருக்கும், அந்த ஏக்கம் இருக்கும் தெரியுமா? அப்பா எனக்கு செஞ்சு கொடுங்க, இதை வேணும் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. ஆனால் இந்த 100க்கு அதிபதி அவனுக்காக ஜெபம் பண்ணாம அந்த வேலைக்காரன் மரணாவஸ்தையாக இருக்கான். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, மரணாவஸ்தையாக இருக்கிறான். உங்கள் வீட்டில் யாராச்சும் மரண அவஸ்தையாக இருக்கிறாங்களா? இல்லை மரண போராட்டம் இருக்குதா? ஜீவனுக்கும் வாழ்க்கைக்கும் போராட்டம் இருந்துட்டு இருக்குதா? அதிகாரியே வந்து ஆண்டோட பாதத்தில் விழுகிறான், ஐயா மரண அவஸ்தையா இருக்கிறாயா, நீங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும், நான் பாத்திரனும் இல்லை, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. உண்மையான கருத்தோட பிள்ளையே, உன் ஜெபம் எப்படி இருக்கிறது? இந்த பார்த்து இயேசு சொல்றாரு, கேட்கிறாரு, உன் ஜெபம் எப்படி இருக்கு? நிதானிக்க முடியுதா உங்களுக்கு? உங்க இருதயத்தை நீங்க சீர்தூக்கி பார்க்க முடிகிற வெளிச்சம் உள்ள வார்த்தைகளை நீங்க கேட்கணும். தேவ பிள்ளையே, நிறைய செழிப்பான உபதேசங்கள் பேசப்படுகிறது, நல்லது கேட்கலாம்.
கிருபையை குறித்ததான வார்த்தைகள் பிரசங்கிக்கிறார்கள், கேட்கலாம். அதே போல சத்தியத்தை குறித்ததான உங்களை இருதயத்தை சரி செய்யத்தக்கதான சத்தியங்களை குறித்தும் நாம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் களைகள் இருதயத்திலிருந்து பிடுங்கப்படும். எது சரி எது தவறு என்று நமக்கு புரியும். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இம்மைக்குரிய காரியத்தை நோக்கி போயிட்டுருக்கிறோம். ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை தேடு, உனக்கு இதெல்லாம் நான் கூட கொடுப்பேன்னு சொல்கிறார். அதனால கூட கொடுக்கறதுக்காக நம்ம இப்போ தேடிட்டு இருக்கோம். அதுதான் ஆண்டவர் வேதனைப்படுறாரு. இவனுக்கு என்ன வேணும் அதை கேட்கல, இந்த வேலைக்கார மரணாவஸ்தையாக இருக்கிறான். ஐயோ அந்த அப்போ அந்த வேலைக்காரனுக்காகவே இவ்வளோ தூரம் அவர் வர்றாருன்னா அந்த வேலைக்காரன் எவ்வளோ உண்மையாக இருந்திருப்பான் பாருங்க. அந்த வேலைக்காரனுடைய இருதயமும் இந்த எஜமானாகி இந்த அதிகாரியோட இருதயம் எவ்வளவு இசைந்திருந்திருக்கும் பாருங்க. அதான் கரெக்டாக சொல்ல, நான் போனா போறான், வானா வரான், இருனா இருக்கிறான், நான் சொல்றதுக்கு அவன் என்ன செய்யறான், கீழ்படுகிறான். யோசனை பண்ணுங்க தேவ பிள்ளையே, நீங்க எப்படி இருக்கீங்க? அவனோட வார்த்தை கேட்குறீங்களா? உங்க அதிகாரிக்கு கீழ்படுகிறீங்களா? உங்க பெற்றோருக்கு கீழ்படுகிறீர்களா? இல்லை இளையகுமாரனை போல ஆஸ்தியை பிரிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். சொத்துக்காக அப்பாவை வருத்துறாத, சொத்துக்காக அம்மாவை ஒதுக்கிறாத. உனக்கு எல்லாமே தேடி வரும், நிச்சயமாக கிடைக்கும். அவங்களுக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு தான் மகனே, உனக்கு தான் மகளே. உன் கண்ணு உன் இருதயம் அப்பாவோட சொத்து மேலேயே இருக்குதா, அம்மாவோட நகைகள் மேலேயே இருக்குதா? சில பெண்கள் பாருங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அம்மா இறந்ததுக்கப்புறம் அம்மாவோட காதில் இருக்கிற, பாட்டியோட காதில் இருக்கிற அந்த குண்டுமணியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் காதையே அறுத்துடுறாங்க இருக்கிறாங்க. உண்மையா தாழ்மையான ஒரு ஜெபம், தாழ்மையான ஒரு காரியம் உன்னை தேடி வரும்பா, உன்னை தேடி வரும் பாருங்க. அதுக்கு அடுத்த காரியம்தான் அந்த வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், அப்பொழுது ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம். பாரம்பரியமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஏசுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறோம். அவங்கள பார்த்து ஏசு சொல்றாரு, இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பாரு, என் வார்த்தையின் மேல அவன் நம்பிக்கை வச்சிருக்கிறது பாரு, என் வார்த்தையின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான். மரணம் அவஸ்தை, மரணத்திலிருந்து விடுவிக்க முடியும் அவன் நம்புறான். தேவ பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மரண போராட்டமா இந்த வார்த்தை உனக்கு வருது, உன்னை ஆண்டவர் விடுவிப்பார். நீ நம்புறியா? அந்த கால நேரத்தில் இந்த வார்த்தை உன்னை சுகமாக்கும். அதுக்கு தான் உன்னோட பேசிட்டு இருக்கிறாரு கர்த்தர், உன்னோட இடைப்படுகிறார். தேவ பிள்ளையே, இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு இந்த வசனத்தை சொல்றாரு. 11ஆம் வசனம், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். எப்போ ஆண்டவர் மேலே அவன் விசுவாசம் வச்சு வந்துட்டானோ, நீ ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வச்சுட்டியோ, அந்த நேரத்திலே நீ மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய், மரண போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய் என்று வேதம் உன்னை பார்த்து சொல்லுகிறது.
இந்த வசனம் உன்னை குணமாக்கும், இந்த வசனம் உன்னை விடுவிக்கும், இந்த வசனம் உன்னை கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும். கர்த்தரே நியமிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வார்த்தை உன்னை விடுதலையாக்கும். ஏன்னா நீ அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். அந்த தாழ்மையான ஜெபத்தை அவர் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு ஒரு தெளிவா ஆண்டவர் உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். நிறைய காரியங்களை குறித்து நோட கூட இடைப்பட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். அனலைஸ் பண்ணி பாரு. இந்த செய்தியை திரும்ப திரும்ப போட்டு கேளு. உட்கார்ந்துக்க, நான் எப்படி இருக்கேன், ஜெபம் எப்படி இருக்குது. ஆரம்பத்தில் இந்த ஐயா சொன்னார், உன்னத்தோடைய ராஜாக்களும் பிரபுக்களும் வருவாங்கன்ட்டு. நான் அந்த மாதிரி இருக்கனா இல்லை அதிகாரியை போல இருக்கனா? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையில அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குணத்தை, சுகத்தை, நன்மையை, மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க போகிறார். சோர்ந்து போக வேண்டாம். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ராஜாக்களும் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? கடவுளுடைய வார்த்தை முத்திரை மோதிரமாக உங்களுக்கு கிடைக்கும். வார்த்தை தாங்க முத்திரை மோதிரம். காரியம் மாறுதலாம் முடியும். ராஜா அகாஸ்வர ராஜா மொர்தெகாய்க்கு தன்னோட முத்திர மோதிரத்தையோ கொடுத்தார். கருத்துக்கூட பிள்ளையே, முத்திர மோதிரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அச்சாரம். அதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் இருந்துட்டா போதும். ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை, உங்கள் விண்ணப்பங்களை அவர் அங்கீகரிப்பார். ஏன்னா அவர் பெருமூச்சோடு கூட எப்படி ஜெபிக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார். இந்த வார்த்தை அதை பிடிச்சு கொள்ளுங்க. வாக்கு தத்தங்களை பிடிச்சு கொள்ளுங்க. வார்த்தை, கர்த்தரோட வார்த்தையை மேல நம்பிக்கை வைங்க, விசுவாசத்தை வைங்க, தாழ்மையா ஜெபிங்க, உங்களை தாழ்த்தி ஜெபிங்க. உங்க இருதயம் எப்படி இருக்குது, எதை நாடுது அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் செய்ய வல்லமையான தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே. ஆண்டவரே, அவ்வளோ பெரிய 120 உம்மை தேடி வந்த தன்னோட வேலைக்காரனுக்காக, ஐயா அவன் ரொம்ப மரண அவஸ்தையா இருக்கிறான், அவனை நீங்க சுகமாக்கணும்னு வேண்டிக் கொண்டான். நீங்க வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு, ஏன் வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, வேலைக்கார சுஸ்தமாவான். அவனுடைய வாயிலேயே ஆன்சர் வச்சிருந்தீங்கப்பா. அவனுடைய வாயிலேயே அவன் வேலைக்காரன் சுகமாவதற்குண்டான கீயை வச்சிருந்தீங்க, சாவியா வச்சிருந்தீங்க. இயேசு கிறிஸ்து, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது, உன் வேலைக்காரன் சுஸ்தமாயிட்டான், போ. எவ்வளோ அருமையான தேவன்! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். உங்களை சுகமாக்கணும், உங்க மரண போராட்டத்தில் உங்களை விடுவிக்கணும், உங்களை சுகமா நீங்க வாழணும், அவர் ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்களா இருக்கணும், அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். அதுதான் அவருடைய பிரியம். அதோட பிள்ளையே, நீ விதைச்சின்னா 100 மடங்கு உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாரு. ஆனா உன் இருதயம் அது மேல போயிடுச்சு அப்படின்னா நித்தியத்தை நம்ம விட்டுருவோம்.
தேவ பிள்ளையே, இந்த சத்தியத்துக்கு உன் இருதயத்தை இடத்த கூட. இந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வசனத்தின்படி, உங்களுடைய வார்த்தையின்படி இந்த மரணத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. உங்களுடைய வார்த்தை இவர்களை விடுவிக்கட்டும். உடைய வார்த்தை எசப்பா உங்களை சுகமாக்கட்டும். வார்த்தை நன்மையை செய்யட்டும். உடைய வார்த்தை கடன்களை அடைக்கட்டும். உடைய வார்த்தை இவர்களுக்கு உயர்வை கொடுக்கட்டும். உடைய வார்த்தை இவர்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கட்டும். இவர்கள் நினைத்து ஜெபித்த அத்தனை விண்ணப்பங்களும் அங்கீகரிக்கப்படட்டும். ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், தேவைகளை சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்று வரும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். ஆமென்.